ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம குவிக்காக பண்ணுற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 வெங்காயம் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லன்ச் செஞ்சிடலாம். ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு, ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸ்க்கு சாதம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இது லேசாக 1 நிமிஷம் போல் வறுப்பட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்து இதில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். சாதத்து கூடவே பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரைஸை நீங்கள் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா தாளிக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஆனியன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.